Hello students, CBC class 10 surface area and volumeல previous year questions பார்க்கலாம். First question பாருங்க. A solid is in the shape of cone surmounted on a hemisphere. அதாவது cone shape, hemisphere shape சேர்ந்த மாதிரி ஒரு solid இருக்கு. அதோட diameter வந்து 7 cm கொடுத்துருக்காங்க. And the height of the cone is equal to its radius. அப்போ கோனோட ஹைட்டும் ரேடியஸும் என்னவா இருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாலிடோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன்ல என்ன இருக்குன்னா டயாமீட்டரோட வேல்யூ 7 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸுங்கிறது டயாமீட்டர் டிவைடட் பை 2 7/2. அப்போ ரேடியஸோட வேல்யூ 3.5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த கோனோட ஹைட் வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஹைட் ஆஃப் த கோனும் ரேடியஸும் என்னவா இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த சாலிட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வால்யூம்னா இங்கே 2 ஷேப்ஸ் இருக்குது. என்னென்ன ஷேப் இருக்குது? நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஒரு ஹெமிஸ்பியர், அந்த ஹெமிஸ்பியர் மேலே ஒரு கோன். ஓகேவா? இதோட ரேடியஸ் ஆர், இதோட ரேடியஸும் இதோட ஹைட்டும் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போது 2 ஷேப் இருக்குது. ஹெமிஸ்பியரோட வால்யூமையும் நம்ம கோனோட வால்யூமும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த சாலிடோட டோட்டல் வால்யூம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகேவா? வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h. ஓகேவா? வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2/3 pi r cube. ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ ஆரோட வேல்யூ ஈக்குவல். அப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக ஹெச்சோட வேல்யூவும் கோனோட ஹைட்டோ கோனோட ரேடியஸும் ஈக்குவல். அப்போ நான் ஹெச்சுக்கு பதிலாக நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஹெச்சுக்கு பதிலாக ஆர் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2/3 pi r cube. புரியுதுங்களா? அப்போது 1/3 pi r square into r cube 2/3 pi r cube. ஓகேவா? இப்படி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் எதை காமன் எடுக்கலான்னு பாருங்கள். டினாமினேட்டில் இருக்க 3 காமன் எடுக்கலாம். pi r cube காமன் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம 1/3 pi r cube காமன் எடுத்தாச்சு. 1/3 pi r cube காமன் எடுத்தால் ஃபர்ஸ்ட் டேர்மில் எல்லாமே காமனாக வந்துருச்சு. அப்போது 1 ரைட்டா? செகண்ட் டேர்மில் நியூமரேட்டில் இருக்க 2 மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாமே காமன் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இது லைக் டேர்ம் நம்மளுக்கு 1 + 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணலாம். 1/3 pi r cube into 3 3 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பையோட வேல்யூ தெரியும் 22/7, ஆரோட வேல்யூ தெரியும். நீங்கள் 7/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, 3.5 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வால்யூம் ஆஃப் சாலிட் கிடைக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது? வால்யூம் ஆஃப் சாலிட் ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ண பிறகு நமக்கு என்ன ரிமைனிங் இருந்தது? pi r cube. பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆரோட வேல்யூ நான் 7/2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கியூபுங்கிறதுனால நான் 3 டைம்ஸ் போடுறேன். ஓகேவா? கேன்சல் பண்ணால் 7 கேன்சல் ஆகிடும். 2 வந்து 11 டைம் கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டில் 11 × 49, டினாமினேட்டில் 2 × 2 வந்து 4. ஓகேவா? 11 டைம்ஸ் 49 வந்து 539 டிவைடட் பை 4 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா இது வால்யூம் இல்லையா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் புரிஞ்சுதா? செகண்ட் கொஷின் பார்க்கலாம். A solid iron pole consists of solid cylinder of height 200 cm and base diameter 28 cm. ஒரு சிலிண்டர் ஷேப் இருக்கு, ஹைட் வந்து 200 cm, டயாமீட்டர் வந்து 28 cm கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அனதர் சிலிண்டர் ஆஃப் ஹைட், அந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 50 cm, ரேடியஸ் வந்து 7 cm. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? மாஸ் ஆஃப் த போல். ஓகேவா? நம்ம மாஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 cm³ ஆஃப் அயன், 1 cm³ அப்ராக்சிமேட்லி எவ்வளோ ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க? 8 கிராம் மாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு அந்த டோட்டல் வால்யூம் என்ன பண்ணோம்? 8ஆல் லாஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராமில் நம்ம ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு
கீழே இருந்த இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 200 சென்டிமீட்டர். ஓகேவா? அதோட டயாமீட்டர் வந்து 28 சென்டிமீட்டர். டயாமீட்டர் 28 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம ரேடியஸ் என்ன பண்ணலாம்? 28/2 14 சென்டிமீட்டர். அப்போது பேஸோட ரேடியஸ் என்னது? 14 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்து டாப்பில் திருப்பி இன்னும் இந்த சிலிண்டருக்கு மேலே இன்னொரு சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர். அதோட ரேடியஸே இங்கே கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர். ரேடியஸ் என்னது? 7 சென்டிமீட்டர். ஓகேவா? இது மாதிரி 2 சிலிண்டர் இருக்குது. லார்ஜ் சிலிண்டரோட ஹைட் வந்து 200 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர். ஸ்மால் சிலிண்டரோட ஹைட்டு 50 சென்டிமீட்டர். ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் சாலிட் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்மால் சிலிண்டர் ஓட வால்யூம், பிக் சிலிண்டரோட வால்யூம் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். ஓகேவா? வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? πr²h. இந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஸ் லார்ஜ் சிலிண்டர் ஸ்மால் சிலிண்டர் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, லார்ஜ் சிலிண்டரோட ஹைட்டை கேபிட்டல் ஹெச்னு எடுத்துக்கலாம், லார்ஜ் சிலிண்டரோட ரேடியஸை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர் அப்படின்னா நான் என்ன ஃபார்முலா என்ன? πr². அது அப்படியே எடுத்துக்கிட்டேன். வால்யூம் ஆஃப் பிக் சிலிண்டருங்கிறது πr தான், கேபிட்டல் R². டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக. இல்லைன்னா நமக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ரொம்ப குழப்பமாக இருக்கும், அதனால. சரிங்களா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? பையை காமன் எடுக்கலாமா? பையை காமன் எடுத்திங்கன்னா R²h ப்ளஸ் கேபிட்டல் R², கேபிட்டல் ஹெச். ஓகேவா? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பை ஆரோட வேல்யூ, ஸ்மால் ஆரோட வேல்யூ 7², ஸ்மால் ஹெச்சோட வேல்யூ 50 ப்ளஸ் கேபிட்டல் ஆரோட வேல்யூ 14², கேபிட்டல் ஹெச்சோட வேல்யூ 200. ஓகேவா? அப்போ பை 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன? 49 டைம்ஸ் 50. 14 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 196 டைம்ஸ் 200. ஓகேவா? பை 49 டைம்ஸ் 50ங்கிறது 2440. 196 டைம்ஸ் 200ங்கிறது 39,200. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 41,640 பை. இது வால்யூம்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? சென்டிமீட்டர் கியூப். நான் இப்போ பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணல, அட் லாஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இப்படியே இந்த ஆன்சரை விட்டுறாதீங்க. ஏன்னா அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? 1 சென்டிமீட்டர் கியூபோட வேல்யூ வந்து 8 கிராம் மாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ நம்ம மாஸ் ஆஃப் த சாலிட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மாஸ் ஆஃப் த சாலிட் கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் என்ன பண்ணும்? 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா கிவனில் 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 8 கிராம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போது மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்க வால்யூமையும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா என்ன கொடுத்துருந்தாங்க கொஷினில்? 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 8 கிராம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. புரியுதுங்களா? அப்போது வால்யூம் என்ன? 41,640 பை இன்ட்டு 8. சரிங்களா? இப்போது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 41,640. நான் பைக்கு பதிலாக 3.14 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ ஒரு வேளை உங்கள் கொஷினில் வேல்யூவே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? 41,640யும் 8ஐயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணி பையாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கொஷினில் எதுவும் கொடுக்கல. நம்ம பைக்கு பதிலாக நான் 3.14 போட்டிருக்கேன். ஏன்னா 22/7 போட்டாலும் எனக்கு கேன்சல் ஆகாது. மல்டிப்ளை பண்ணி திருப்பி டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் பைக்கு பதிலாக 3.14 போட்டிருக்கேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ 6.8. இது இப்போ என்னவா இருக்குது? கிராம். புரியுதுங்களா? ஏன் கிராம் போடுறோன்னு? அந்த 1 சென்டிமீட்டர் கியூபுங்கிறது 8 கிராம் சொன்னாங்க. நம்மளுக்கு கிடைச்ச அந்த சென்டிமீட்டர் கியூபை தான் நம்ம என்னவா மாற்றிருக்கோம்? கிராமாக மாற்றதுக்காக தான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு வரோம். புரியுதுங்களா? ஏன்னா கேட்டிருக்கிறது மாஸ் ஆஃப் த சாலிட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது இது நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லலாம்? 1045997 கிராம். ஓகேவா? இதான் என்னது? மாஸ் ஆஃப் த சாலிட். ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேர்ட் கொஷின் பார்க்கலாம். A medicine capsule is in the shape of a cylinder with 2 hemisphere stuck to each of its ends. அதாவது சிலிண்டர் ஷேப்ஸில் இருக்குது. அதோட எண்டில் எப்படி இருக்குது? 2 ஹெமிஸ்பியர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்குது, 2 பக்கமும் ஹெமிஸ்பியர் ஷேப் இருக்குது.
the length of the entire capsule is 14 mm. entire capsule ஓட length 14 mm தான். ஓகேவா? and the diameter of the capsule is 4 mm. இப்போ diameter 4 mm அப்படின்னா நம்ம அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்? ரேடியஸ் கண்டுபிடிச்சிங்க. 4/2 2 mm. இப்போ இந்த இடத்துல ரேடியஸ் 2 mmனா இந்த ஹெமிஸ்பியரோட ஹைட்டும் என்னதான் 2 mm தான். ஏன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸும் ஹைட்டும் என்னது ஈக்குவல் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ரேடியஸ் 2 mmன்னு கொடுத்துட்டு இன்டெரக்டாக நமக்கு என்ன நம்மளோட ஹெமிஸ்பியரோட ஹைட்டு 2 mmன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைட்லேயும் ரேடியஸ் 2 mm, ஹெமிஸ்பியரோட ஹைட்டும் என்னதான் 2 mm தான். சரிங்களா? அப்போ நான் இந்த இடத்துல சிலிண்டரோட ஹைட்டை நான் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? ஏன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா πr²h. நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படும்? ஹைட்டு தேவைப்படும். சிலிண்டரோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். இந்த 14 mmங்கிறது ஃபுல் கேப்சியூலோட ஹைட்டு. இதை போய் சிலிண்டர் ஹைட்டில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அப்போது நமக்கு இந்த சிலிண்டரோட ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள், டோட்டலாக இருக்க 14, டோட்டல் ஹைட்டு 14, ஹெமிஸ்பியர் ஹைட்டு போத் எண்ட்ஸில் 2 + 2. ஓகேவா? அப்போது 14 - 4 தான் என்னது 10. அப்போ சிலிண்டரோட ஹைட் என்னது 10 mm. ஓகேவா? புரியுதா? இப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் இட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். அப்போ சர்ஃபேஸ் ஏரியானா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 ஹெமிஸ்பியர். இந்த இடத்துல 2 சைடில் நமக்கு ஹெமிஸ்பியர் இருக்குது. சரிங்களா? அது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர். 2 ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஒரு சிலிண்டரோட வால்யூமை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் வால்யூம் ஆஃப் கேப்சூல் கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, 1 by 1 பார்க்கலாம். surface area, curved surface area of cylinder plus curved surface area of 2 hemisphere. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் டிஎஸ்ஏ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரிங்களா? நம்ம கேப்சியூலை பொறுத்த வரைக்கும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இந்த இடத்த மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். நீங்கள் வந்து அந்த கேர்வ்டு பார்ட்டில் மட்டும் பண்ணுச்சு அப்படின்னா அது கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டாப்போ பாட்டமோ ஃபில் பண்ணுற மாதிரி வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? டிஎஸ்ஏவை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த ஹெமிஸ்பியர் எடுத்தீங்கன்னா கூட இந்த கேர்வ்டு பார்ட்டில் தான் உங்களோட கேப்சியூல் என்ன ஃபில் ஆகிருக்கும். சரிங்களா? நம்ம இந்த டாப்பை பற்றி பேச போகிறது கிடையாது. சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 ஹெமிஸ்பியர் எடுக்கிறோம். சரியா? கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா 2πrh ப்ளஸ் இது இந்த 2 வந்து 2 ஹெமிஸ்பியர் இருக்கிறதுனால 2. கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2πr². புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த 2 என்னன்னு நம்மளுக்கு 2 ஹெமிஸ்பியர் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, அதனால இங்கே 2 போட்டிருக்கேன். கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2πr². ஓகேவா? இப்போ 2πrh ப்ளஸ் 4πr². காமனாக எடுத்துருங்க. காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ காமனாக எடுத்தால் 2πr காமனாக எடுத்துடலாம். 2πr காமனாக எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? h + 2 times r இருக்கும். சரிங்களா? 2 காமனாக எடுத்ததுனால 4 இருக்குது. நம்ம 2 காமனாக எடுத்துட்டோம். ஸோ இங்கே 2 r² இருக்குது. நம்ம ஒரு r தான் காமனாக எடுத்துருக்கோம். அப்போ இங்கே ஒரு r. ஓகேவா? 2 times r. ஓகேவா? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 2, ஹைட் ஆஃப் சிலிண்டர் வந்து 10 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆரோட வேல்யூ 2. ஓகேவா? 2 டைம்ஸ் 22/7 டைம்ஸ் 2, 2 2s are 4, 4 + 10 14. ஓகேவா? 7 14 கேன்சல் பண்ணுங்கள். எல்லாம் நம்ம நியூமினேட்டர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 176 கிவன் மில்லிமீட்டரில் இருந்தது. அப்போ ஏரியா mm². சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கேப்சூல் கண்டுபிடிச்சாச்சு 176 mm². ஓகேவா? இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் கேப்சூல் என்ன இருந்துச்சு? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர். ஓகேவா? இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? πr²h. ஓகேவா? 2 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்ன? 2/3
பை ஆர் கியூப். ஓகே, இங்கே ஏன் 2 போட்டிருக்கேன்னு புரியுதா? ஹெமிஸ்பியர் எத்தனை இருந்தது நமக்கு? 2 ஹெமிஸ்பியர் இருந்ததுனால 2. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2/3 பை ஆர் கியூப். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன காமன் எடுக்கலாம்? பை ஆர் ஸ்கொயரை காமன் எடுக்கலாம். பை ஆர் ஸ்கொயரை காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹெச் 2 டைம்ஸ் 2 4/3 ஆர். ஓகேவா? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சாரி, பைக்கு பதிலாக 22/7, ஆரோட வேல்யூ 2 ஸ்கொயரில் இருக்குது. ஹைட் ஆஃப் சிலிண்டர் என்ன? 10 ப்ளஸ் 4/3 டைம்ஸ் 2. ஓகேவா? 22/7 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ப்ராக்கெட்டில் 4 2s are 8/3. 22/7 டைம்ஸ் 4. இப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு ஹோல் நம்பர் இருந்தால் எப்படி பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமினேட்டர் ஆட் பண்ண வேண்டாம். 10 டைம்ஸ் 3 10 டைம்ஸ் 3ன்னு 30. 30 ப்ளஸ் 8 38/3. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஃப்ராக்ஷன் இருக்குது? 22/7 டைம்ஸ் 4 டைம்ஸ் 38/3. ஓகேவா? இப்போ நியூமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணால் 3344 டிவைடட் பை டினாமினேட்டரில் பாருங்கள் 7 டைம்ஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் 21 மில்லிமீட்டரில் இருந்தது. ஸோ மில்லிமீட்டர் கியூப். ஓகே, இதான் என்னது? வால்யூம் ஆஃப் கேப்சூல். Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.